டாக்டர் பிலிப் அக்கர்மேன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இவர் தான் ஜெர்மன் அம்பாசிடரா 2022 இருந்து இருக்காரு. இவர் ரீசெண்டா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல இந்தியன்ஸ் பத்தி பெருமையா என்கரேஜ் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, ஜெர்மனியை வந்து ஒரு டாப் டெஸ்டினேஷனா சூஸ் பண்ணுங்க ஃபார் ஸ்கில்டு மைக்ரேஷன், எஸ்பெஷலி இன் ஐடி, சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்களுடைய ஜெர்மனி மைக்ரேஷன் பாலிசி பாத்தீங்கன்னா இது வந்து ஜெர்மன் கார் மாதிரி ரிலையபிள், மாடர்ன் அண்ட் பிரெடிக்டபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்தியன்ஸ் ஜெர்மனியில ஆல்ரெடி இருக்கிறவங்க ஜெர்மன்ஸ் காட்டிலும் அதிகமா earn பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். பட் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். நீங்க அந்த நியூஸை மட்டுமே பார்த்துட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஜெர்மனி அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல ஜெர்மனில என்ன நடக்குது, நீங்க இங்க வரலாமா வேணாமா அப்படின்றத உங்களால முடிவு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, அதாவது ப்ளூ கார்டு. உங்களால இந்தியால இருந்து வேலை வாங்க முடியும் ஜெர்மனில அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். இது வந்து சேஃபர் சைடு. ரொம்ப ரேரா தான் ஜாப் கிடைக்கும் இந்தியால இருந்து ட்ரை பண்றப்போ. பட் எல்லா கதவையும் தட்டினீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று ஓபன் ஆக சான்ஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜாப் சீக்கர் விசா இல்லனா சான்ஸ் அண்ட் கார்டு. நிறைய பேர் வந்துட்டு இந்த விசால வர்றீங்க. பட் நீங்க சில விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஜெர்மனி வர்றதுக்கு முன்னாடி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினா நான் மேக் பண்றது. தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா. நீங்க இங்க வரலாம், படிக்க வரலாம். ஜெர்மனி இல்லாம காலப்போக்குல நீங்க வந்துட்டு இங்க இருக்கணும்னு முடிவு பண்றப்போ உங்களுக்கு ஜெர்மன் தேவைப்படும். நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறப்போ உங்களுக்கு ஜெர்மன் தேவைப்படாது. ஏன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் சூஸ் பண்றதுனால. ஹவுஸ் பில்டிங், அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணணும் நீங்க ஜெர்மனில நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜெர்மனி இல்லாம நீங்க வர முடியாது. கண்டிப்பா 12th முடிச்ச கையோட ஒரு வருஷம் உட்கார்ந்து நீங்க பியூ நிறைய படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஜெர்மனி வரலாம். இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு ப்ளூ கார்டு, இன்னொன்னு ஸ்டூடெண்ட் விசா. இந்த ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் சான்ஸ் அண்ட் கார்டுல ஜெர்மனி வர்றீங்க. நீங்க வர்றது என்னமோ ஹை ஸ்கில்டு லேபர் ஜாபுக்கு தான். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால நீங்க என்ன நினைப்பீங்க, பிளாக் அக்கவுண்ட் காசை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல இருந்து காசு எடுக்காம ஒரு லோ வேஜ் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆவீங்க. அதாவது மெக்டியோ, கேஎஃப்சியோ இல்ல டெலிவரி பாய் வேலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை நீங்க பார்த்துட்டு அதுல இருந்து காசு earn பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்க வந்துட்டு ரன் பண்ணுவீங்க. பட் என்ன பிரச்சனைனா, இந்தியால நீங்க இந்த மாதிரியான எந்த ஒரு லோ வேஜ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருந்திருக்காது. நீங்க வந்து இங்க பாக்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா உங்க பாடி டயர்ட் ஆகும். ஃபுட் வந்துட்டு நீங்களே தான் பாத்துக்கணும். சோ அப்படி இருக்கிறப்போ சமைக்கிறது நீங்க தான் பாத்துக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு டயர்ட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு டைம் எல்லாமே அதுலயே பாதி ஓடிடும். இப்படி கஷ்டமான நேரத்துல நீங்க எப்படி ஜாப் சர்ச் பண்ணுவீங்க? அந்த ஒரு டைமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஜாப் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் தான் வரும். ஏன்னா ஏஜென்சி சொல்றதை கேட்டு நீங்க கிளம்பி ஜெர்மனி வந்திருப்பீங்க. A1 A2 இருந்தா போதும், அங்க போய் நீங்க B1 கத்துக்கலாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்க வந்து இங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. பார்த்தா உங்களுக்கு ஜெர்மன் கத்துக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ளிகேஷன் போட்டா ரிஜெக்ட் ஆகும். பார்ட் டைம்ல வந்துட்டு டயர்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல மாட்டிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா 1 இயர் அப்படியே ஓடிடும். உங்களுடைய டைம் இழந்துருவீங்க, உங்களுடைய காசு போயிடும், உங்களுடைய எனர்ஜி போகும். அதே மாதிரி நீங்க இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி திரும்ப போகணும், ரிட்டர்ன் எந்த ஒரு வேலையுமே இல்லாம நீங்க ரிட்டர்ன் போற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ள போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெர்மன் வந்துட்டு B1 அல்லது B2 வரைக்கும் இந்தியாலேயே நீங்க வந்துட்டு படிச்சிருங்க. ஓகேங்களா? படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு விசா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஜெர்மனி வாங்க. சோ நீங்க வித் ஜெர்மனி வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிஜெக்ஷன் வர்றது குறைஞ்சு கொஞ்சம் இன்டர்வியூ கால்ஸ் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏஜென்சியை கண்ண மூடிட்டு நம்பாதீங்க. See you on next video. டாடா, பாய்.